உன்னோட பிரச்சனை என்னன்னா பூமி உயிரோட இருக்கா இன்னும் சாகலையே நீ நினைக்கிறதுதான். பூமி உண்மையிலே செத்துட்டான்னு நீ மனப்பூர்வமா நம்பிதான் ஆகணும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மாமா மாமா அம்மாடி, உன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு புரியவே இல்ல. போன பூமிய திரும்ப கூட்டிட்டு வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடலான்னு சொல்ற? என்னோட உண்மையான கேமே இங்கதான் இருக்கு சித்தி. அந்த ககன் அந்த பூமிய இங்க கூட்டிட்டு வரணும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலன்னு இங்க நிரூபிக்கணும். மாமாவுக்கு அவ மேல வெறுப்பு வந்து திரும்பவும் சொத்தெல்லாம் மாத்தி எழுதி அவளை அனுப்பி விடணும். இதுதான் என்னோட பிளான். இது எப்படி நடக்கும்? நீயும் பார்க்க தானே போற. ஹலோ அம்மா. ஏண்டி, அந்த ககன் பூமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு சொன்னல? ஆமாமா, ககன் வீடு வரைக்கும் தான் கூட்டிட்டு வந்தான். சாரதா அந்த பூமிக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து அரிசி படியெல்லாம் உதச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா. கலைய வித்து வாழற இந்த காலத்திலையும் கலைய நம்பி தெய்வத்துக்கான சேவலத்தை அர்ப்பணிச்சு நாட்டியத்தால மக்களோட எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து அவங்க என் சிஷியையா என்ன பெருமைப்படுத்திட்டாங்க. ஆமாமா, என் அக்கா இல்லனாலும் அவங்களுடைய பெருமையை எல்லாரும் இப்ப கூட பேசுறாங்க. நம்ம ஊர்ல அக்காவோட நடனமும் ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சுல்ல? ஆமாமா, அந்த சம்பிரதாயம் சோபா சந்திரம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சிருச்சு. மறுபடியும் அதை கொண்டு வரணும்னு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம். நடராஜர் முன்னாடி நடனம் ஆடினா ஊரு முழுக்க செல்வம் செழிப்போட இருக்கும். இப்போ சோபா சந்திரா அம்மா இல்லாததுனால மழை அதிகமா பெஞ்சு வைரஸ்கள் பரவி இறப்பும் அதிகமாயிடுச்சு. சோபா சந்திரா அம்மாவோட வாரிசா பூமி அந்த நடனத்தை கையில எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இத்தனை வருஷமா பூமி இல்லைன்னு நினைச்சோம், இப்ப திரும்பி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. ஆனா அந்த நாட்டியம் அரங்கேறதுக்கு பூமி இல்ல. எங்க போயிட்டாங்க? ஊருக்கு போயிருக்காங்களா? செத்து போயிட்டா, செத்து போயிட்டா, செத்து போயிட்டா, செத்து போயிட்டா. பூமி, அம்மாடி பூமி. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்ல இருக்கா, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. புடவைய கொடுத்து நல்லது கெட்டது விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். உன் வாயில நல்ல விஷயம்னு வருதுன்னா அதுக்கு பேர் பொய். நீ காட்டுற பாசம் ஒரு நாடகம். இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு மட்டும் சொல்லு. இதோ உன் பிறந்த வீட்ல இருந்து உனக்கு வந்திருக்கிற சீரு. குடி, பாரு. என் அம்மா வயித்துல பிறந்த பொண்ணு நான். அந்த நடன நிகழ்ச்சியில நான் தான் ஆடுவேன். உன் அப்பா இருக்கிற வரைக்கும் உன்னை அங்க வர விட மாட்டாரு. அப்படி வந்தாலும் உன்னை நடனம் ஆடலாம் விடவே மாட்டாரு. அம்மா இடத்துல நடனம் ஆடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்கிட்ட இருந்து அந்த உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. நானே வந்து அந்த நிகழ்ச்சியில நடனம் ஆடுவேன். அதையும் பாப்போம். உன் வருகைக்காகவும் உன்னுடைய நடன நிகழ்ச்சிக்காகவும் கோவில்ல நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். வரேன்.
அம்மாடி அம்மாடி, ம் நகத்தோட வெட்டி விடுறத எதுக்காக வீடு வரைக்கும் கொண்டு வர? அந்த இன்விடேஷனை அவ மூஞ்சில விட்டெறியாம எதுக்கு அவளை உசுப்பேத்திட்டு வர? பூமி அந்த இடத்துக்கு வரணும். நான் தான் நடனமாட போறேன்னு சொல்லணும். அப்போ அப்பா பொண்ணுக்கும் சண்டை வரணும். அந்த சண்டையில பூமியை நம்ம கொல்லணும். அதுதான் என் பிளான். சூழ்நிலைய நமக்கேத்த மாதிரி மாத்திக்கிட்டு உயிரெடுக்கிற விஷயத்தையெல்லாம் உன்கிட்ட தாமா கத்துக்கணும். நதி திருவிழால பூமியோட நடன நிகழ்ச்சி. அதே இடத்துல அவளுடைய சாவும் நடக்க போகுது. அப்படி போடு. நீ ஒரு கலியுக சகுனிமா. பாராட்டினதெல்லாம் போதும், வந்து வண்டியில ஏறு. ஆ, ஆ. இந்த தடவை ஏற்பாடெல்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணிருக்கீங்க. எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க பண உதவியும் ஊக்குவிப்பும் துணையா இருந்தது. இப்பவும் நீங்க இந்த ஊரை ஞாபகம் வச்சுக்கிட்டு வர்றது, உங்க பொண்ணு கையால நாட்டிய நிகழ்ச்சியை நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. நம்ம என்னதான் முன்னேறினாலும் நம்ம வேர்ல இருக்கிற அடிப்படையை நம்ம மறந்துட்டோம்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? வணக்கம் மேடம். டேய், நீங்க எல்லாரும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஜனங்களோட சேர்ந்துருங்க. அந்த பூமி இங்க வந்ததும் நான் சொல்றேன், அப்ப அவளை தூக்கிடுங்க. சரிங்க மேடம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது தப்பு நடந்தாலும் நம்ம எங்கேயாவது ஏமாந்து போனாலும் இந்த வாய்ப்பு நழுவிடும். ஜாக்கிரதை. மேடம், இன்னைக்கு அந்த பொண்ணு எங்க கையில சாக போறது உறுதி. அவளை கொன்னுட்டு ஆத்துல தூக்கி போட்டுடுறோம். அதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, இதே நதியில நீங்க பணமா கிடப்பீங்க. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு என்ன வர சொல்லிலாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது ககன். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் முதல் தடவையா வரீங்க. 2 பேரும் சேர்ந்து சாமியை தரிசிச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என் மருமகளுக்கு நான் துணையா இல்லனா எப்படி? புருஷனா அவன் உன் பின்னாடி இல்லனா எப்படி? இது எங்க கடமை. மனசுல நீ வேற எதை பத்தியும் நினைக்காம உன் நாட்டியத்துல மட்டும் நீ கவனத்தை செலுத்த. உன் அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். சரிங்க அத்தை.